Welcome to Vision Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் General Science Term 2 Chapter 8 விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். இந்த क्वेश्चंसலாம் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா TNPSC, TET and Police. இந்த क्वेश्चंஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர்ஸ் நாங்களே சொல்லிடுவோம். The first question is கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் லாக்ரிமல். The next question is மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் புரதங்கள். The next question is மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் குரல் வழி மூடிகள். The next question is பித்தநீர் டேஷ் செரிக்க உதவுகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் கொழுப்புகள். The next question is கழிவு நீக்கம் என்பது டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் உடலில் இருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வெளியேற்ற. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் நெஃப்ரான். The next question is கீழ்காண்பனவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் புரதம். The next question is ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் சிறுநீர் புறவழி. The next question is கீழ்காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் விந்தகம். The next question is சிறுகுடலோடு இரைப்பை இணையும் பகுதி டேஷ் ஆகும். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் ஃபைலோரஸ். The next question is உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் நாக்கு. The next question is கல்லீரலால் சுரக்கப்படும் பித்தநீர் தற்காலிகமாக
டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் பித்தப்பை. The next question is உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் சிறுகுடல். The next question is சிறுநீர் உருவாதல், சேர்த்து வைக்கப்படுதல் மற்றும் வெளியேற்றுதல் போன்றவற்றோடு இணைந்துள்ள உறுப்புகள் அடங்கியது டேஷ் எனப்படுகின்றன. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் கழிவு மண்டலம். The next question is மனித உடலானது டேஷ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் 37 டிகிரி செல்சியஸ். The next question is சிறுநீர் உருவாதல் செயல்பாட்டில் கிரானுலர் படிகட்டியில் இருந்து அதிகப்படியான நீரானது டேஷில் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் சுருள் நுண்குழல். The next question is பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் டேஷ் ஆகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் கருமுட்டை. The next question is கீழ்கண்டவற்றை பொறுத்துக. உறுப்பு நீக்குதல். The given questions are option A தோல் சிறுநீர், ஆப்ஷன் B நுரையீரல் வியர்வை, ஆப்ஷன் C பெருங்குடல் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் D சிறுநீரகங்கள் செரிக்காத உணவு. நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் 2, 3, 4, 1. அதாவது ஆப்ஷன் A தோல் வியர்வை, ஆப்ஷன் B நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் C பெருங்குடல் செரிக்காத உணவு, ஆப்ஷன் D சிறுநீரகங்கள் சிறுநீர். இந்த மாதிரியான வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.